வணக்கம். நம்ம அர்த்தநாரீஸ்வரர் வடிவம், அதாவது பாதி சிவன் பாதி அம்பாள்னு இருக்கக்கூடிய அற்புதமான சிவபெருமானினுடைய வடிவத்தை பார்த்திருப்போம். அந்த வகையில பாதி கிருஷ்ணர் பாதி அம்பிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வடிவத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோபால சுந்தரி அப்படின்னு பெயருடைய அந்த கிருஷ்ணரினுடைய ரகசியங்களும் அவரை வழிபடுவதற்கு எளிய மந்திரமும் ஸ்லோகமும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த காணொளியை முழுசா பாருங்க. கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுவதற்கு கிருஷ்ண தாபனீய உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ரகசியமான உபனிஷத்கள்ல பிரம்மதேவரே உபதேசம் செய்யக்கூடிய விதமாக 18 எழுத்து மந்திரமுடைய கிருஷ்ண மந்திரமானது சொல்லப்படுது. இத கிருஷ்ண மந்திரம் அப்படின்னும் சந்தான கோபால கிருஷ்ண மந்திரம் அப்படின்னும் நாம சொல்றோம். அதே போல அம்பிகையை வழிபடக்கூடியவர்கள் தலைமேல் வைத்து கொண்டாடக்கூடிய மந்திரமாக பஞ்சதசாட்சரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 15 எழுத்து உடைய அம்பிகையின் மந்திரமானது இருக்கு. இதை ஜபிக்கக்கூடியவர்களை தான் நாம ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 2 மந்திரத்தையும் சேர்த்து கலவையாக நாம ஜபிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அம்பிகையினுடைய அருளும் கிடைக்குது, கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருளும் கிடைக்குது. கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருளால விரைவில் நமக்கு ஒரு சத் சந்தானம், அதாவது புத்திரபாகியமானது ஏற்படுது. உலகமே நமக்கு வசப்பட்டு நிக்குது. பலவிதமான செல்வங்களும் நமக்கு ஏற்படுது. அதுலயும் முக்கியமாக இந்த கிருஷ்ண அஷ்டதசாட்சரி மந்திரத்துக்கு என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு கேட்டான்னா, இந்த கிருஷ்ண அஷ்டதசாட்சரி மந்திரத்தினுடைய அங்க தேவதையாக சரஸ்வதி தேவியானவள், வாக்தேவியானவள் இருக்கிறதுனால இந்த கிருஷ்ண அஷ்டதசாட்சரி மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த கல்வி ஞானமானது ஏற்பட்டு அவர்கள் வாயில இருந்து அருவியாக கவிதையானது கொட்டும், கலைகள்ல அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அம்பிகையினுடைய பஞ்சதசாட்சரி மந்திரத்தையும் நாம இந்த மந்திரத்தோட சேர்த்து ஜபிக்கிறதுனால நம்மளால அடைய முடியாத விஷயங்கள் அப்படின்னு இந்த உலகத்திலேயே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மந்திரங்கள்லயே மிக சக்தி வாய்ந்த 2 மந்திரத்தை கலவையாக ஜபிக்கும் பொழுது அதோட சக்திக்கு ஒரு அளவே இல்லாம உயர்ந்த நிலையை அடையுது அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்தது ஆனந்த பைரவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமானினுடைய பைரவ வடிவம். காயத்ரி சந்தஸ்ல இந்த அற்புதமான மந்திரமானது இருக்கு. இந்த மந்திரத்துக்கு தேவதையாக சாக்ஷாத் கோபால சுந்தரியானவள் இருக்காங்க. இல்ல அந்த கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டான்னா சாஸ்திரங்கள்ல 2 விதமான வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு வடிவத்துல கிருஷ்ணரை மட்டுமே நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு வடிவத்துல ஒரு பாதி கிருஷ்ணராகவும் இன்னொரு பாதி அம்பாளாகவும் நம்மளால பார்க்க முடியுது. கிருஷ்ணர் மட்டுமே இருக்கக்கூடிய வடிவத்துல எப்படி கிருஷ்ணரானவர் காட்சி தரார் அப்படின்னு கேட்டானா, மேல இருக்கக்கூடிய 2 கைகள்ல சங்கு சக்கரத்தையும், ஒரு கையில பாசம், இன்னொரு கையில அங்குசத்தையும், கரும்பு வில்லையும் புஷ்பபானத்தையும் தாங்கியவராக, மீதி இருக்கக்கூடிய 2 கையில புல்லாங்குழலை ஊதக்கூடியவராக, மதன கோபாலராக உலகத்தையே வசியம் செய்யக்கூடிய அளவுக்கு அழகானவராகவும் காட்சி தர. சரி, அம்பிகை பாதி கிருஷ்ணர் பாதி இருக்கக்கூடிய வடிவம் எப்படி இருக்குன்னு கேட்டானா, அதுவும் இதே போல 8 கரங்களோட சங்கு சக்கரம் பாசம் அங்குஷம் கரும்புவில் புஷ்பபானம் மற்றும் வேணு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புல்லாங்குழலையும் தாங்கி கொண்டு ஒரு பாதி கிருஷ்ணராகவும் இன்னொரு பாதி அம்பிகையாகவும் நமக்கு காட்சி தருது. இந்த அற்புதமான திருவடிவத்தை நாம ஏதாவது திருக்கோயில்ல சென்று தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டானா, மன்னார்குடியில இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியானவர் சாக்ஷாத் இந்த கோபால சுந்தரி மந்திரத்தினுடைய வடிவமாக கருதப்படுறார். அவரினுடைய திருமேனிக்கு அடியில ஆதிசங்கரானவர் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதே போல அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை நாம உற்று கவனித்தோம் அப்படின்னா, அதாவது மன்னார்குடி ராஜகோபால சுவாமியினுடைய விக்கிரகத்தை கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா, ஒரு பக்கத்துல தோடையும் இன்னொரு பக்கத்துல குண்டலங்களையும் போட்டிருப்பார். தோடு அப்படிங்கிற விஷயம் பெண்கள் அணியக்கூடிய விஷயமாகவும், குண்டலம் அப்படிங்கிற விஷயம் ஆண்கள் அணியக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. அதனால மன்னார்குடியில இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியானவர் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டதாலும் ஒரு பாதியில பெண்ணை போல தோடையும் மற்றொரு பாதியில ஆணை போல குண்டலத்தை அணிந்திருப்பதாலையும் அவரை கோபால சுந்தரி வடிவமாகவே அனைவரும் சொல்றாங்க. இதுக்கு சாட்சியா அவரை நேரில் கண்டு தரிசித்தோ இல்ல இருந்த இடத்திலிருந்தே அவரை நினைத்து தியானிப்பவர்களுக்கு சகல விதமான நன்மைகளும் ஏற்பட்டு அவர்கள் நினைத்த காரியம் நொடியில் நடக்கிறத பலரும் அனுபவத்துல பாக்குறாங்க. வரீங்களா, இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த கிருஷ்ணரினுடைய திருவடிவத்தை நாம போற்றி பாராட்டி புகழ்ந்து வணங்குவதற்கு ஒரு எளிய ஸ்லோகத்தை பார்க்கலாம். கோதண்டம் ஐக்ஷவம் அகண்ட இக்ஷும் ச பௌஷ்பம் சக்ராப்ஜ பாசஸ்ருணி காஞ்சன வம்சநாளிம் பிப்ரானம் அஷ்டவித பாஹுபிஹி அர்க்கவர்ணம் தியாயே ஹரிம் மதன கோபால விலாசவேஷம்.